Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.7ல question number 2 வாங்க question குள்ள போலாம். Find the square root of the following 4x square plus 20x plus 25 னு கொடுத்திருக்காங்க. சோ இத பாத்தீங்க அப்படினா நான் previous methodல யூஸ் பண்ண அதே shortcut method தான் யூஸ் பண்ண போறோம். இந்த क्वेश्चனை நீங்க எந்த அளவுக்கு modify பண்ணி எழுதுறீங்களோ இது ஈஸியா எந்த ஐடென்டிட்டி அப்படின்றத கண்டுபிடிச்சிரலாம். சோ மேக்ஸिमम இந்த எக்சர்சைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டியை ஒரு சின்ன ரீகேப் பாத்துக்கோங்க. சோ இத நான் இப்போ எப்படி எழுத போறேன் அப்படினா 4x நான் 2x to the power the whole square னு எழுதலாம் இல்லையா plus இந்த 20x அப்படியே இருக்கட்டும் 25யும் அதே மாதிரி நான் 5 square னு எழுதலாம். சோ இப்போ இது எப்படி இருக்குன்னா a square a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு. அப்போ a square plus 2ab plus b square 2ab மட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ 2 into a into b அப்போ 2 2s are வந்து 4 4 5s are பார்த்தோம்னா 20 20x கரெக்ட்டா தான் இருக்கு இல்லையா. சோ இதுக்கு பதிலா இப்போ நம்ம இத எப்படி எழுதலாம் a plus b the whole square ஃபார்முலால எழுதலாம் இல்லையா. அப்போ a வந்து 2x b வந்து எனக்கு 5 சோ a plus b the whole square ஓகேவா. இப்போ நான் இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். சோ நான் இப்போ ரூட் எடுக்கிறேன் அப்படின்னமோச்சு எனக்கு என்ன ஆகும் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். உள்ள நான் என்ன டேர்ம் போட்டுருக்கனோ அது அப்படியே தான் வரும். சோ 2x plus 1 இது வேரியபிள்ன்றதுனால நான் மாட் போடணும். சோ இதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா. செகண்ட் சம் பார்க்கலாம். 9x square minus 24xy plus 30xz minus 40yz plus 25z square plus 16y square கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் அதிகமா இருக்க டேர்ம்லாம் பக்கத்துல எழுதிக்கலாம். சோ உங்களுக்கு 9x square plus 16y square plus 25z square minus 24xy minus 40yz plus 30xz. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ மாற்றி எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக இது எது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a plus b plus c the whole square ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2caன்னு வரும் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சில டேர்முக்கு வந்து உங்களுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு டேர்முக்கு வந்து மைனஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அது எந்த டேர்ம்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்கள் எக்ஸ் அதாவது இந்த ஸ்கொயர் டேர்மை விட்டுருங்க. ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ஆப்வியஸ்லி இங்கெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் இந்த டேர்முக்கு வாங்க. அதாவது இங்கே 2ab 2bc 2ca இருக்கு இல்லையா. இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு ஒய் வர டேர்மில் மைனஸ் வந்திருக்கு. ஒய் ஜெட்டு வர இடத்துலையும் மைனஸ் வந்திருக்கு. ஆனால் எக்ஸும் ஜெட்டும் வந்திருக்க இடத்துல ப்ளஸ் தான் வந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸும் ப்ளஸ் தான் ஜெட்டும் ப்ளஸ் தான். அப்போ எது மைனஸில் இருக்குது ஒய் மட்டும்தான் மைனஸில் இருக்குது ஓகேவா. ஒய் வந்து இப்போ உங்களுக்கு என்னது செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிட்டி நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எப்படி வரும் a minus b plus c the whole square which is equal to a square plus b square plus c square minus 2ab minus 2bc plus 2ca இதான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நம்ம கொஷின் அப்படி தான் மாற்றி எழுதியிருக்கோம். அதுலேயே கொஞ்சம் மிங்கிள் பண்ணி எழுதியிருக்கோம். கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2ca. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இப்படியே செக் பண்ணிக்கோங்க. 2 இன்டூ இதில் 3 இதை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை எழுதும் போதே நீங்கள் 3x the whole squareன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ செக் பண்ணும்போது 2 3s are 6 6 4s are அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 24. அப்போ இங்கே கரெக்டாக 24 வந்திருக்கா. ஸோ இது வந்து இந்த ஐடென்டிட்டி மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம் சரியா. ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி மாதிரி இதை மாற்றி எழுதணும்னா நமக்கு இப்போ என்ன பண்ணணும் ஏக்கு பதிலாக நான் வந்து என்ன போடணும் அப்படின்னா 9x ஸ்கொயர் போடணும். பிக்கு பதிலாக நான் என்ன போடணும் அதே மாதிரி 16y ஸ்கொயர் போடணும். சிக்கு பதிலாக 25 போடணும் இல்லையா 25z ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இதுதான் நான் இப்போ போட வேண்டியது. இதுக்கு நான் இப்போ ரூட் எடுக்கணும். அதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து இந்த நம்பருக்கு ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா 3 வந்துருமா. ஸோ 3xன்னு ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 4yன்னு ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5zன்னு ஆகிடும். ரூட் எடுத்த உடனே மாட் எழுதிடணும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா. தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 1 + 1 by x to the power 6 plus 2 by x to the power 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம அதே மாதிரி மாற்றி எழுத போகிறோம். ஸோ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா
1 plus போட்டுக்கலாம், 2 divided by x3 போட்டுக்கலாம், plus 1 divided by x to the power 6 ன்னு போட்டுக்கலாம். சரியா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? a plus b the whole square which is equal to a square plus 2ab plus b square. இந்த ஐடென்டிட்டி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணியே பார்க்கலாம். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1 தான் வரும். 2 into a into b அப்படி தானே? அதே மாதிரி b ஸ்கொயர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம ரூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பவர் என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ 1 into 6 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 ஆகிடுமா? அப்போ இதுதான் இதோட ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 into a into b இல்லையா? அப்போ 2 into 1 into ஏன்னா இதில் வந்து a வந்து 1, b வந்து பார்த்தீங்கன்னா 1 by x to the power 3. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 2 divided by x3. இதுதான் இங்கே வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இங்கே இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ a plus b the whole square மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா a plus b term அப்படியே எழுதிக்கலாம், the whole square. ஓகேவா? a plus b the whole square. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாம். ஸோ ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus 1 by x3. இதுக்கு நம்ம மாட் எடுத்துக்கணும் கண்டிப்பாக, வேரியபிள்ன்றதுனால. ஸோ இதோட இந்த சம் முடியறது. ஃபோர்த் சம் பார்க்கலாம். 4x square minus 9x plus 2, 7x square minus 13x minus 2, 28x square minus 3x minus 1 கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மூணுத்தையுமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 4 2s பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும். அகெயின் உங்களுக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -9 வரணும். ஸோ அப்படி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 into 1. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு சமேஷனில் வந்து மைனஸ் வரணும். ஸோ 4x square இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? -8x minus 1x plus 2ன்னு எழுதலாம். இதுலேருந்து 4xை காமனாக எடுத்துட்டோம்னா x minus 2ன்னு வரும். இதுலேருந்து உங்களுக்கு -1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x minus 2 வரும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 4x minus 1 and x minus 2 இதுதான். ஸோ இதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு -14 வரும். ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 and 14 தான். சரியா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய நம்பர், ஏன்னா சம்மேஷனில் மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். ஸோ 7x square minus 14x plus 1x minus 2ன்னு வரும். 7xை காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு x minus 2ன்னு வரும். இங்கே வந்து 1 காமனாக எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ 1 எடுத்துட்டிங்கன்னா அகெயின் x minus 2. அப்போ உங்களுடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 7x plus 1 ஒரு ரூட்டு, x minus 2 ஒரு ரூட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -28. அதே மாதிரி 7 4s பார்த்தோன்னா நமக்கு 28 வரும். இதுக்கு பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும், ஏன்னா சமேஷனில் மைனஸ் இருக்குது. ஸோ 28x square minus 7x plus 4x minus 1ன்னு வரும். இதுலேருந்து நம்ம 7ஐ காமனாக எடுத்துடலாம். 7xை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே 4x வரும். 4x minus 1ன்னு வரும் இங்கே. ஸோ 4x minus 1 இங்கே வந்து 1 தான் காமனாக எடுக்கணும். அப்போ உங்களுக்கு அகெயின் இங்கே வந்து 4x minus 1ன்னு கிடச்சிரும். ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 7x plus 1 ஒரு ரூட்டு, அதே மாதிரி 4x minus 1 இன்னொரு ரூட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க? ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து இப்போ ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். அதாவது 4x square minus 9x plus 2, 7x square minus 13x minus 2, 28x square minus 3x minus 1. இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதை நம்ம எழுத போகிறோம். அப்படியே எழுதிக்கலாம். அதாவது 4x minus 1, x minus 2, 7x plus 1, x minus 2, 7x plus 1, 4x minus 1. இப்போ இதை நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஆப்வியஸ்லி எல்லாமே ரெண்டு வாட்டி இருக்குது. 4x minus 1 இருக்குது, இங்கே ஒரு 4x minus 1 இருக்குது. x minus 2 இங்கே ஒரு x minus 2, 7x plus 1 இங்கே ஒரு 7x. அப்போ 2 வாட்டி இருந்தோன்னா நம்ம ஒரு வாட்டி எடுப்போம் வெளியில், அப்படி தானே? ஸோ இதெல்லாம் 2 வாட்டி இருக்கோ ஜஸ்ட் அதை ஒரு வாட்டி எடுத்து எழுதுனா போதும். அப்போது 4x minus 1 ஒரு வாட்டி வரும், x minus 2 ஒரு வாட்டி வரும், அதே மாதிரி 7x plus 1 ஒரு வாட்டி வரும்.
ஸோ இப்போ நம்ம இதை ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ மாட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. 5 வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். 2x² + 17 divided by 6x + 1, 3/2x² + 4x + 2, 4/3x² + 11x divided by 3 + 2. ஸோ இதுக்கு வந்து ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இதுக்கு தனித்தனியாக இருக்கிற எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி முதல்ல இதை வந்து காமனாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரூட் எடுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 6 இருக்குது இல்லையா. ஸோ 6 தான் என்னோடய எல்சிஎம் பார்ட்டாக இருக்கும். ஸோ 6 போட்டேன் அப்படின்னா மேலே வந்து நான் இப்போ வந்து இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 6 வந்து பார்த்தோன்னா 12x² + 17x + 6ன்னு கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய டினாமினேட்டர் வந்து 2. ஸோ 2 சொல்லும் போது இதையும் நான் 2ஆல் பண்ணணும், இதையும் 2ஆல் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 3x² + 8x + 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 தான் உங்கள் டினாமினேட்டர். ஆல்ரெடி 2 இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் பண்ணால் போதும். ஸோ 4x² + 11x + 2 3s வந்து பார்த்தோன்னா 6. ஓகேவா. இப்போ வந்து கீழே இருக்கிற எல்லா டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 2s 12, 12 3s வந்து உங்களுக்கு 36. ஸோ அதனால் இதை தனியாக எடுத்து எழுதிடலாம். which is equal to 1/36. இப்போ வந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். அதாவது 12x² + 17x + 6, அதே மாதிரி 3x² + 8x + 4, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4x² + 11x + 6. இப்போது இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதுவும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 12x² + 17x + 6, 6 × 12 பண்ணோன்னா நமக்கு 72 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும், ஆட் பண்ணால் 17 வரணும். ஸோ அது வந்து எப்படி பார்த்தோன்னா 8ம் 9ம் பண்ணோம் நமக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி மாற்றி எழுதுறதுன்னா 12x² + 9x + 8x + 6ன்னு எடுத்துக்கலாம். இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3x காமனாக எடுத்துக்கலாம். 3x எடுத்துட்டோன்னா 4x + 3ன்னு வரும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம 2 காமனாக எடுத்துட்டோன்னா உங்களுக்கு 4x + 3ன்னு கிடச்சிரும். நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3x + 2 ஒரு ஃபேக்டர், 4x + 3 இன்னொரு ஃபேக்டர். இப்போ அடுத்தது என்ன இருக்குது நம்மக்கிட்ட 3x² + 8x + 4 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். அப்போ 6ம் 2ம் தான் ஃபேக்டர். 3x² + 6x + 2x + 4ன்னு வரும். ஸோ 3xஐ காமனாக எடுத்துட்டேன்னா உள்ளே வந்து x + 2 வரும். இங்கேருந்து உங்களுக்கு 2வை காமனாக எடுத்துருங்க. அப்போ x + 2 கிடைக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3x + 2 ஒன்று, அகெயின் x + 2 இன்னொரு ஃபேக்டர். இப்போ ஃபைனலாக ஒரே ஒன்று தான் இருக்குது. 4x² + 11x + 6 வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். ஸோ 8 and 3 தான் உங்களோட ஃபேக்டர்ஸ். இது நீங்கள் எழுதும் போது 4x² + 8x + 3x + 6ன்னு எழுதுவீங்க. ஸோ இதிலேருந்து நம்ம 4xஐ காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 4xஐ காமனாக எடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே வந்து x + 2ன்னு வரும். அதே மாதிரி இதிலேருந்து நம்ம 3ஐ காமனாக எடுத்துட்டோன்னா +3, இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x + 2ன்னு வந்துடும். அப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4x + 3 ஒரு ஃபேக்டர், x + 2 ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அதோட ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ which is equal to 1 divided by 3 6. இங்கே பார்த்தீங்கன்னா 3x + 2, 4x + 3 வந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3x + 2 and x + 2 வந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் ஒனுக்கு வந்து x + 2, 4x + 3 வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ நான் ஸ்கொயர் ரூட்டில் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 4x + 3 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. x + 2ம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2 இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி எழுதுவீங்க ஸ்கொயர் ரூட்டில், அதுதானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/36 நம்ம எடுத்தோன்னா 1/6ன்னு மாறிடும். அதே மாதிரி இதை எழுதும்போது நம்ம மாடில் தான் எழுதணும்.
ரெண்டு ரெண்டு இருக்கிறது ஒரு வாட்டி எழுதுங்க. அப்போ 3x + 2 ஒரு வாட்டி எழுதணும், 4x + 3 ஒரு வாட்டி எழுதணும், அண்ட் x + 2 ஒரு வாட்டி எழுதுனீங்கன்னா இதோட உங்களோட சம் முடியறது. தேங்க்யூ.